டாக்டர் சிவா காணொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த காணொலியில் நான் மையமாக வைக்கிறது எப்படின்னா, ஒரு அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது உண்டு. ஒரு அறிவியல் சிந்தனைக்கும் அறிவற்ற சிந்தனைக்கும் என்ன அப்படின்ட்டு நான் பார்த்தேன். ஒரு பிரச்சனைக்கு அந்த பிரச்சனையினுடைய வேறு என்ன, காரணம் என்ன, வேறு காரணம் என்ன, ரூட் காஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சவன் நான் அறிவாளின்னு சொல்லலாம், அறிவியலாளர்னு சொல்லலாம். அது தெரியாம இருக்கிறவன், விளைவு மட்டும் பேசுறவன் அப்படிங்கிறவன், அந்த காரண காரியத்தை தெரியாதவன் முட்டாள்னு சொல்லலாம். இதை தெரிந்து கொள்வதற்கு, இந்த பிரச்சனைக்கு வேறு காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல்கலைக்கழகங்களையோ படிச்சோ எழுதோ பல அறிஞர்கள்ட்ட ஆலோசனை கேட்டோ தெரிஞ்சுக்கலாம், தெரியாமையும் போகலாம். ஆக தெரிஞ்சவனால தீர்வு காண முடியும். அதே போலதான் இன்னைக்கு ட்ரம்ப் போட்டுட்டாரு. அதை பத்தி நம்மளுடைய தமிழகத்துல பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு கோணங்கள்ல அற்புதமா பேசுறாங்க, விவாதிக்கிறாங்க. அதுல நான் பார்த்த மிஸ்ஸிங் பாயிண்ட் என்னன்னா, நான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கானமிஸ்ட் அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு ஒருத்தவங்க தான் வந்திருக்காங்க. எப்படி மதங்கள்ல சொல்லும்போது மோசஸ், இயேசுநாதர், அதே மாதிரி முகமது நபி இப்படியெல்லாம் வந்தாங்களோ, அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் பொருளாதாரத்தில் 18ஆம் நூற்றாண்டில் ஆடம் ஸ்மித் வந்தார், 19ஆம் நூற்றாண்டில் காரல் மார்க்ஸ் வந்தார், 20ஆம் நூற்றாண்டில் கீன்ஸ் வந்தார். இப்போ பல அறிஞர்கள் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச என்னையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஏகேசன், முதல் ஆசியன், முதல் இந்தியன், ரைட்டு. இப்போ இவங்கெல்லாம் சொன்னதில் இவன் என்ன சொல்றான், ஜேம் கீன்ஸு, இந்த லாங் ரன் வி ஆர் ஆல் டெட். எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஷார்ட் பீரியட்ல தீர்வு காண வேண்டும், அதுக்கப்புறம் நடக்கணும் அப்படிங்க. இதே கூட மன்மோகன் சிங்கை கூட மோடி அவர்கள் ஏதோ சொன்னும் போது, அதாவது இந்த பண மதிப்பு குறைவு செய்யும் பொழுது, பணம் செல்லாத நடவடிக்கை எடுக்கும் போது சரியா போய்டும்னா இந்த லாங் ரன் வி ஆர் ஆல் டெட். என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கவர்மெண்ட்ல ஆர்எஸ்எஸ்ல மிகச்சிறந்த பொருளாதார அறிஞர்கள் இந்தியாவை இயக்குகின்ற அளவுக்கு ஒரு நுட்பம் வாய்ந்தவர்கள் அறவே கிடையாது. அதனாலதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு அதல போகக்கூடிய ஒரு கேவலமான நடவடிக்கை எடுத்தாங்க. அது ஒன்று டிமானிட்டைசேஷன், பண மதிப்பு இழவு நடவடிக்கை. ரெண்டாவது இந்த பண்டம் சேவை வரி அப்படின்ட்டு, அதில் இப்போ லேட்டஸ்டாக கூட மாற்றம்லாம் செய்திருக்கிறாங்க. அதில் கூட என்ன ஆயிடுச்சுன்னா, அடிப்படையில் ஏழையிலிருந்து வரிக்கின்ற அந்த மறைமுக வரியினுடைய மொத்த பணம் குறைவாகவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இங்கே இந்த எக்கானமிஸ்ட்ல ஒருத்தவன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எக்கனாமிஸ் அ பாக்ஸ் ஆஃப் டூல்ஸ், டெக்னிக் ஆஃப் திங்கிங் அண்ட் அப்பரேட்டஸ் த பிரெயின். இந்த பொருளாதார காரணிகள் முதன்மை பெற்றுவிட்டது நம்ம டொனால்டு ட்ரம்ப் வந்த பிறகு. இப்போ என்ன காரணம் ஒன்று டக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா, உண்மையான காரணம் என்ன, இந்த சர்வதேச போராட்டத்துல, இந்த போர்ல பின்னணியில இயக்கக்கூடிய சக்தி என்ன அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொல்லாம இப்ப சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, வர்த்தக அமைச்சர் அமெரிக்காவில் உள்ளவர், அவர் டொனால்டு ட்ரம்புக்கு ஆலோசகர். அவர் என்ன சொல்றாரு, இந்த டாரிஃப்ல நம்ம போட்டாலும் இது பண்ணாலும், இதை வேற இங்க முதல்ல உள்ள பெனிஃபிட், அதாவது ரஷ்யாவிலேருந்து வந்த ஆயில் கேஸ், அதன் மூலமா வர்ற லாபத்தை பிராமணர்கள் ப்ராஃபிட்டியர்ஸ் அப்படின்னா உடனே இதை திசை திருப்புறதுக்கு பாஸ்டன் பிராமின்ஸ் அவர் சொன்னாரு அப்படின்னு. இங்க பிராமின் ஆளை குறிப்பதல்ல, அந்த நடவடிக்கையை குறித்து சொல்றது. இப்ப சனாதானம்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் இல்லை, அது அனைத்து ஜாதியினர்கிட்டையும் அந்த பழமை பிற்போக்குத்தனம் இருப்பது, அந்த பழமையை காப்பாற்றணும் போது அந்த சனாதானம் அப்படின்னு வருது. அது போல இங்கேயும் பாத்தீங்கன்னா, இந்த பிராமினிசம் அப்படி என்பது முதன்மையாக நின்று செயல்படக்கூடியது, லாபத்தை பெறக்கூடியதுல இருப்பது இந்தியாவில் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த காமர்ஸ் அந்த ட்விட்டர் சொன்னார். ஆனா இங்க உண்மையிலே நடக்கிறது என்னன்னா, வேற ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி இங்க இந்தியாவில் என்ன சொல்றாங்க, ஒண்ணும்ல, ட்ரம்புக்கு என்ன கோபம்னா, அவர் நோபல் பரிசு வாங்குறத மோடி அவர்கள் சொல்லலை அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் ஸ்வீடிஷ் அகாடமி, நோபல் பரிசு அகாடமி உதவி பண்ணா கொடுத்துருவான். ஒபாமாவுக்கு கொடுத்தான்.
இதெல்லாம் வந்து சப்ப காரணங்கள், சொத்த காரணங்கள். இதை வந்து திசை திருப்புவது எப்படி அந்த வர்த்தக அமைச்சர் அமெரிக்காவில் சொன்னார் பிராமின்னு சொல்லி திசை திருப்பினாரோ, அதே போல இந்தியாவில் உள்ள அறிஞர்கள் என்ன செய்யறான் அப்படின்னா நோபல் பரிசுன்னு திருத்தலாம். ஏன்னா நல்லா கவனிக்கணும், இப்போ முதல் உலக போர் முடிந்ததும் ரஷ்யா வந்துடுச்சு. 1917 பெரிய வல்லரசா வந்துடுச்சு. அமெரிக்காலாம் இதெல்லாம் இங்கிலாந்து போயிடுச்சு. அந்த இடத்துக்கு விட தாண்டி ரஷ்யா வந்துடுச்சு. அதே போல பார்த்தீங்கன்னா 2வது உலக போர், முதல் உலக போர் 1914 இருந்து 1918 வந்தோம். அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2வது உலக போர் 1939 இருந்து 44 வரையிலும் நடந்தது. பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது உலக போர் உள்ள சீனா வந்து விட்டது. இப்ப அதுல இருந்து கோல்டு வார்னா அங்கங்கேயே கொரியன் வாரு, வியட்நாம் வார் எல்லாம் நடந்தது. இப்போ வந்து உக்ரைன்ல நடக்குது, அந்தந்த காசாவில் நடக்குது. இப்போ ஃபைனலாக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, யாரு வந்து வல்லரசு அப்படின்னு வந்தா இன்னைக்கு அமெரிக்காவையும் தாண்டி சீனா வந்துடுச்சு. அதனாலதான் வந்து அவர் சொல்லும் போது we lost India to ரஷ்யா அண்ட் டார்க் சைனான்னு. அப்ப இந்த இவர்களிடம் போவதற்கு நாம் வந்து கொடுத்து விட்டோம், இந்தியாவை நாம் இழந்து விட்டோம். அது தவறானதுன்னு நான் சொல்லிட்டேன். எப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார்ல ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து சேர்ந்து சண்டை போட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவும் வந்து இன்னைக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாரோடையும் நட்பாக தான் இருக்கு. இப்போ ரொம்ப பேருக்கு தெரியாது, $3 பில்லியன் மதிப்புள்ள ஜெட்டி இன்ஜின்ஸ் அமெரிக்காவை ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஏற்றுமதி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்னைய பொறுத்த வரைக்கும் இதுல எப்படி திசை மாற்றுகிறார்கள், திசை உண்மையான காரணங்களை நோக்கி போகாமல் பார்த்து கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது என்ன சொல்றேன் அப்படின்னா, உண்மையான பிரச்சனை என்ன அப்படி என்றால் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ், அந்த புவி பாலிட்டிக்ஸ், யார் யாரோட இருக்கிறாங்க அப்படின்னு வரும்போது இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் வந்து மாறிடுது. அப்ப சைனா வந்து என்ன ஆயிடுது, இன்னைக்கு அமெரிக்காவை நம்பி இல்லை, ஆனால் இந்தியா நம்பி இருக்கிறது. எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம சாதாரணமா சொன்ன பொருளாதார சித்தாந்தம், அமெரிக்க பொருளாதார சித்தாந்தம் நம்மளுடைய சித்தாந்தமும் ஒன்று. இது பொருளாதார சித்தாந்தம் வேற யார்த்தையும் கிடையாது. இப்ப சீனாவுடைய பொருளாதார சித்தாந்தம் இந்தியாவில் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 1976 42வது அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வரப்பட்டது. அதுல என்ன சொன்னா அப்படின்னா, ஒரு இது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல ஒன்று சேர்த்தார்கள். 1976 வந்த 42வது சட்ட திருத்தம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை பிஜேபி எதிர்த்தது, செக்குலரிசம் சோசியலிசம். ஆனால் காங்கிரஸ் வலியுறுத்தவில்லை. இப்பவும் வருகின்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா 26, 29 பிஜேபி வருகின்ற ஒரு நிலையை வச்சுட்டு, காரணம் என்ன அப்படின்னா தத்துவார்த்த போராட்டமே நடக்கல, தத்துவார்த்த அடிப்படையில பிரச்சனை அணுகல, தத்துவார்த்த அடிப்படையில் தீர்வு சொல்லல. அதனால மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா இவர்களுடைய அடிப்படை அந்த அங்காடி முதலாளித்துவ பொருளாதாரம் என்பது அமெரிக்காவுக்கும் ஒண்ணுதான், கிரேட் பிரிட்டனுக்கும் ஒண்ணுதான், ஜெர்மனிக்கும் ஒண்ணுதான், இந்தியாவுக்கும் ஒண்ணுதான். இதுல மாறுபட்டது சீனா. அவன் சோசியலிஸ்ட் மார்க்கெட் எக்கானமின்னு கொண்டு வந்துட்டான். சோசியலிஸ்ட் கேபிட்டலிஸ்ட் எக்கானமி இல்லை. அதை யூஸ் பண்ணாலும் கூட சோசியலிசம்ங்கிறது அங்கே முக்கியம். அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னா, டார்க்கஸ்ட் சைனா அப்படின்னா. அவனை விட உற்பத்தியில் அதிகமாக இருக்கு, பொருளாதாரத்தில் வலுவாக இருக்கிறான். இப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு அமெரிக்க பொருளாதார நெருக்கடி இருக்குன்னா இந்தியாவினால இல்லை. நம்ம வந்து $277 பில்லியன் நம்ம வந்து ஏற்றுமதி பண்றோம், இறக்குமதி வந்து 308 கோடி பில்லியன் நாம் வந்து என்ன பண்றோம், இறக்குமதி செய்யறோம். அப்ப டெபிசிட் $19 பில்லியன் வந்துச்சு, 17 இருந்து 19. அதே மாதிரி அமெரிக்காவுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா,
37 ட்ரில்லியன் டாலர் கடன் இருக்கு. அதுல அவங்க உற்பத்தி பண்றது 27 ட்ரில்லியன். அப்போ 37ங்க 27ங்க, அதுல 8 ட்ரில்லியன் அமெரிக்க ட்ரெஷரி பாண்ட்ஸ் கடன் பத்திரத்தை ஜப்பானும் சைனாவும் வச்சிருக்காங்க. அதை கொடுத்துட்டு பணம் கொடுறான்னா அந்த எக்கானமி அதில் பாதாளத்துக்கு போயிடும். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சோசியலிஸ்ட் அங்காடி எக்கானமி வென்று விட்டது. இதை யாரும் சொல்றது இல்லை. எந்த ஒரு நெறியாளரும் இதை பத்தி பேசுறது இல்லை. அந்த சிஸ்டம் ஃபெயிலியர். இதை யார் சொல்றா? ஹார்வர்டு ப்ரொஃபசர் ரிச்சர்டு வூல்ஃப் தான் சொல்றாரு, எமிரிட்டஸ் ப்ரொஃபசர். இது சிக்னஸ் சிஸ்டம், சிக்னஸ் இஸ் சிஸ்டம் ஆஃப் அமெரிக்கா. தோத்து விட்டது. பிரிக்ஸ் வென்று விட்டது, G7 தோற்று விட்டது, G20 தோற்று விட்டது. 4-5 பேர் இருந்தவர்கள் இன்று 10 பேர் இருக்கிறார்கள். இதுல என்ன ஆயிடுச்சுன்னா பணக்காரர்களாக அந்த அரசாங்கம் நடக்கிறது. அதே தான் இந்தியாவிலும் பணக்காரர்களுக்காக இந்த சிஸ்டம் நடக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆயிலையும் இந்த கேஸையும் வாங்கின இந்தியாவில் அந்த 50% தள்ளுபடி கொடுத்து ரஷ்யா கொடுத்த பெனிஃபிட் யார்கிட்ட போயிடுச்சு? அதானிகிட்ட போச்சு. அதை யாரு கல்பிரிட், ரியல் கல்பிரிட்னு சொல்றான்னா அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கை. அங்க வந்த பணம் ப்ராஃபிட் யாருக்கு போயிடுச்சு? அதானியுடைய ரிஃபைனரி, காந்தி நகர்ல உள்ள ரிஃபைனரிக்கு போயிடுச்சு. அப்ப மற்றவங்களுக்கு கொடுக்கவில்லை. இதே தான் அமெரிக்காவில் டெஸ்லாவிலையும் மற்றவங்களையும் சம்பாரிச்சு போறானே தவிர இங்க பார்த்தீங்க அப்படின்னா தாமஸ் பிக்கெட்டில இருந்து, பர்னி சாண்டர்ஸ்ல இருந்து, ரிச்சர்ட் வூல்ஃப்ல இருந்து அமெரிக்க பொருளாதாரம் எப்படி கொள்ளையடிக்கப்படுகிறதுன்னு சொல்றோம். சில பணக்காரர்களுக்கு தான் அந்த அரசாங்கம் நடைபெறுகிறது. அதே போல இங்க இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா முக்கியமா அம்பானி அதானி ஏபி அப்படிம்பாங்க. இந்த அதானி இவங்களுக்காக நடக்கின்ற இந்த பொருளாதாரத்துல உண்மையான கல்பிரிட் யாருன்னு சொல்லாம இவர்கள் ஏதோ இந்த 3 பில்லர், 3 தூண்கள்னு சொல்றதுல ரஷ்யா, சைனா, இந்தியா இருக்கலாம். ஆனா இதுல உண்மையான பவர்ஃபுல் மோஸ்ட் பவர் சைனா தான். சைனாட்ட நெருங்க முடியாது. அவனுடைய ஆண்டு ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி 17 ட்ரில்லியன், நம்மளுது 4 ட்ரில்லியன். இதெல்லாம் வெறுங்கை முளம் போடாது. அதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை கண்டு அமெரிக்கா பயப்படவில்லை. அவருடைய வர்த்தகத்துல இந்தியா 4% தான். சும்மா நம்ம மீடியா வச்சுக்கிட்டு பெருமை பீத்திக்கலாம், தன்னை மீடியா படுத்திக்கலாமே தவிர உண்மையிலேயே இந்தியா ஜெரிபிலிட்டி எக்கானமி, ஸ்ட்ராங்லி பில்ட் எக்கானமி இல்லை. இது பிரச்சார பலத்தையும் பண பலத்தையும் தனியாருடைய ஊடகத்தையும் வைத்துக்கொண்டு இவர்கள் இந்தியா ஆகா ஓகோங்கிறார்கள். உண்மையிலேயே நம்ம சீனாவே சமாளிக்க முடியாது. அதனால அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலும் வெல்ல முடியாது. அமெரிக்காவுடைய தயவு தாட்சியம் இல்லாமல் இந்தியாவை இருக்க முடியாது, இந்தியா முன்னேற முடியாது. இல்லை என்றால் பாகிஸ்தானை வைத்து என்ன உண்டோ பண்ணுவார்கள். எவ்வளோ ஆயுதம் இருந்தாலும் பொருளாதார பலமே உண்மையான வலிமைன்னு ஏகே சொன்னார். இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.